இது மாதிரி வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம இந்த வீடியோவில் ஷேர் மார்க்கெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. எல்லாரும் பொதுவாக நினைக்கிறது என்னன்னா, ஷேர் மார்க்கெட்டில் ரிஸ்க் இருக்குல்ல, அதனால் நான் என்னோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாமல் நான் என்கிட்டே வச்சுக்கிட்டு பத்திரமா வச்சுக்குவேன். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி எதுக்கு நான் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம ரோட்டில் பைக் ஓட்டிகிட்டு போகிறது கூட தான் ரிஸ்க்கு. நம்ம ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சால் அந்த பைக்கை நம்ம ரோட்டில் ஓட்டிகிட்டு போகல. அது மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரிஸ்க் தான். ஆனால் அதை நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இழந்துகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நம்ம ஃபஸ்ட் டைம் பைக் ஓட்டும் போதும் அது மாதிரி தான் நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். கீர் எப்படி போகணும்னு தெரியாது, கிளச் எப்படி விடணும்னு தெரியாது. அந்த மிஸ்டேக் பண்ணதுனால நம்ம பைக்கை கற்றுக்காம இல்லை, அந்த மிஸ்டேக்கெல்லாம் அதிகமாக பண்ணி அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம பைக்கை ஓட்ட தெளிவாக கற்றுக்கிட்டோம். அது மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போதும் லாஸ் ஆகும். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகிறதுனால நம்ம அதை அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது. அதை பற்றி நெகட்டிவாகவும் நினைக்கக்கூடாது. நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணமோ அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அதை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம ஷேர் மார்க்கெட்டை ஃபுல்லாக கற்றுவோம். நம்ம அதுலேருந்து ப்ராஃபிட் எடுக்கவும் கற்றுக்கலாம். நீங்கள் ஒரு பைக்கை முழுசாக ஓட்ட கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எவ்வளோ ஈஸியாக யாரோட உதவியும் இல்லாமல் போவீங்களோ அதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டும். ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நீங்கள் லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு போகலாம். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களோட லைஃப்பில் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகலான்னு தெரிஞ்சதுனால நீங்கள் உங்களோட மொத்த பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களா? அப்படியும் பண்ணக்கூடாது. உங்கள் சம்பளத்தில் உங்கள் செலவெல்லாம் போக மீதி இருக்கிற அமௌண்ட், அதாவது கொஞ்சம் அமௌண்ட்டு இது உங்களுக்கு தேவையில்லை எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிற ஒரு அமௌண்ட்டை தான் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் கடன் வாங்கியோ இல்லை உங்களோட மொத்த பணத்தையோ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த அமௌண்ட் எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது, இது எனக்கு தேவையில்லை, இப்போதைக்கு தேவையில்லை அப்படிங்கிற அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் இப்போ 1 லட்சம் கடன் வாங்கி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த ஷேரை நீங்கள் 2 வருஷம் ஹோல்டு பண்ணுறீங்கன்னா அந்த 2 வருஷத்தில் உங்கள் ஷேர் 50% ஏறி இருக்கும். 50% ஏறிச்சுன்னா உங்களோட கேஷ் வந்து இப்போ 1.5 லட்சம் ஆயிருக்கும். 1.5 லட்சம் ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் 1 லட்சம் வந்து கடனுக்கு கொடுத்துருவீங்க. 24% வந்து 2 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 24%. அதனால் நீங்கள் 24,000 அவங்கள்ட்ட கொடுப்பீங்க. மீதி உங்களுக்கு வந்து 26,000 லாபம். இப்படி நினச்சின்னா நல்லது தான். அதே நீங்கள் உங்களோட ஷேர் வந்து 50% கீழே டவுன் ஆகிடுச்சுன்னா உங்களோட பணமும் 50% டவுன் ஆகிருக்கும். அதாவது நீங்கள் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 50,000 மாறி இருக்கும். நீங்கள் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அந்த 1 லட்சம் வந்து 50,000 மாறதுனால நீங்கள் 1 லட்ச ரூபா கடனை வந்து ரிட்டர்ன் பே பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் 24%. அப்போ நீங்கள் கடனை கொடுக்கும்போது நீங்கள் 1,24,000 கொடுக்கணும். உங்களோட ஷேர் வந்து 50% டவுன் ஆனதுனால 50,000 தான் இருக்கும். நீங்கள் வந்து கடனை பே பண்ண முடியாது, நீங்கள் 75% லாஸில் இருப்பீங்க. இதனால் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் கடன் வாங்கிலாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஷேர் வாங்கும்போது அதோட உண்மையான வேல்யூவை விட கம்மியாக கிடைக்கும் போது தான் வாங்கணும். 1 கிலோ தக்காளி 7 ரூபா கிடைக்குன்னு வச்சுக்கலாம். அதே தக்காளி சில சமயம் 3 ரூபாய்க்கு கிடைக்கும். நீங்கள் 1 கிலோ தக்காளி 7 ரூபா கிடைக்கும் போது அதிகமாக வாங்குவீங்களா இல்லை 3 ரூபாய்க்கு கிடைக்கும் போது அதிகமாக வாங்குவீங்களா? நிச்சயமாக 3 ரூபாய்க்கு கிடைக்கும் போது தான் நீங்கள் அதிக தக்காளி வாங்குவீங்க. அது மாதிரி தான் நீங்கள் ஒரு ஷேர் வாங்கும்போது அதோட உண்மையான வேல்யூவை விட கம்மியாக இருக்கும்போது தான் வாங்கணும். அந்த ஷேரோட ரேட்டு அதிகமாக இருக்கும்போது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டும் கம்மியாக தான் கிடைக்கும். அந்த ஷேரோட ரேட்டு அதோட வேல்யூவை விட கம்மியாக இருக்கும்போது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டும் அதிகமாக கிடைக்கும். எல்லோரும் ஷேரை விற்கும்போது நம்ம ஷேரை வாங்கணும், எல்லோரும் ஷேரை வாங்கும்போது நம்ம விற்கணும். ஷேர் மார்க்கெட்டில் பொதுவாக யூஸ் பண்ணுற வார்த்தை வந்து டெர்மினாலஜி. டெர்மினாலஜினா என்ன? டெர்மினாலஜினா அந்த கம்பெனியோட வரவு செலவு. நீங்கள் ஒரு ஷேரை வாங்கி லாங் டேர்மாக ஹோல்டு பண்ண போகிறீங்கன்னா, அதாவது 5 வருஷம் இல்லைனா 10 வருஷம் அது மாதிரி ஹோல்டு பண்ண போகிறீங்கன்னா அப்போ அந்த கம்பெனியோட புக் வேல்யூவை பார்த்து தான் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும். புக் வேல்யூனா அந்த கம்பெனியோட மொத்த சொத்தில் கடனை கழிச்சிட்டிங்கன்னா அதான் புக் வேல்யூ. ஏன் ஒரு கம்பெனியில் அதோட புக் வேல்யூ பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும்னா, ஒருவேளை அந்த கம்பெனி இன்னொருத்தர்கிட்ட விற்க போகிறாங்கன்னா அந்த கம்பெனியோட புக் வேல்யூ வச்சு தான் அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டருக்கெல்லாம் அந்த ஷேர்ஸை பிரித்து தருவாங்க. அந்த கம்பெனியோட புக் வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஷேர் ஹோல்டருக்கெல்லாம் அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அந்த புக் வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா ஷேர் ஹோல்டருக்குலாம் கம்மி ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டில் டிவிடெண்ட்ஸ் தான் என்ன? நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு ஷேரை ஹோல்டு பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு வருஷத்தில் அந்த கம்பெனி எவ்வளோ லாபம் எடுக்குதோ அந்த லாபத்தில் அந்த ஷேர் ஹோல்டருக்கு எல்லா பங்கையும் பிரித்து தருவாங்க. அதுதான் டிவிடெண்ட்ஸ். இந்த டிவிடெண்ட்ஸ் வரதுக்கு நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி கம்பெனி அதுக்கு பே பண்ணுறதுனால நீங்கள் தனியாக டேக்ஸ் எதுவும் பே பண்ண தேவையில்லை. இன்வெஸ்டிங் மொத்தம் 4 வகையாக இருக்குது. வேல்யூ இன்வெஸ்டிங், க்ரோத் இன்வெஸ்டிங், கான்ட்ரா இன்வெஸ்டிங், பேசிவ் இன்வெஸ்டிங். வேல்யூ இன்வெஸ்டிங்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே தான். ஒரு ஷேரோட ரேட்டு அதோட கம்மியான விலைக்கு கிடைக்கும் போது அதை வாங்கணும். அதான் வந்து வேல்யூ இன்வெஸ்டிங். வேல்யூ இன்வெஸ்டிங் அப்புறம் க்ரோத் இன்வெஸ்டிங் ரெண்டுமே ஒன்று தான். வேல்யூ இன்வெஸ்டிங் ஒரு கால்னா க்ரோத் இன்வெஸ்டிங் இன்னொரு கால். நீங்கள் ஒரு ஷேரை வேல்யூவாக வாங்கி அந்த ஷேர் க்ரோ ஆனதுக்கப்புறம் அதை நல்ல லாபத்துக்கு விற்றுடணும். நம்ம இப்போ கான்ட்ரா இன்வெஸ்ட் பற்றி பார்ப்போம். கான்ட்ரா இன்வெஸ்ட்னா டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். எல்லோரும் ஷேரை விற்கும் போது நம்ம அதில் ஷேரை வாங்கணும், எல்லோரும் ஷேரை வாங்கும்போது நம்ம ஷேரை விற்கணும். இதுதான் கான்ட்ரா இன்வெஸ்டிங்.
ஒரு கம்பெனி லாஸில் போயிட்டுருக்குன்னா அந்த டைமில் எல்லாமே அந்த ஷேரை விற்பாங்க. அந்த டைமில் நம்ம அந்த ஷேரை கம்மி ரேட்டுக்கு வாங்கி அதை ஹோல்டு பண்ணோம்னா அந்த கம்பெனி ஒரு வேளை வளர்ந்துச்சுன்னா அந்த ஷேரும் வளரும். எக்ஸாம்பிளுக்கு 2008 டாடா மோட்டார்ஸோட ஒரு ஷேரோட வேல்யூ வந்து 125 ரூபா தான். அதோட இப்போ ஷேர் வேல்யூ வந்து 10 மடங்கு அதிகமாகி 1205 ரூபாயாக இருக்குது. 2008 நீங்கள் டாடா மோட்டார்ஸில் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது இப்போ 10 லட்ச ரூபாயாக மாறி இருக்கும். இது மாதிரி இதில் அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. சில சமயம் இந்த டவுன் ஆன ஷேர் வந்து இன்னும் டவுன் ஆகிட்டே போகும். டவுன் ஆகிட்டே போயிட்டு அந்த ஷேர் வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும். இதே மாதிரி டவுன் ஆகிட்டே போகும்போது நீங்கள் ஷேர்ஸை எப்படி வாங்குறீங்கன்னா, நீங்கள் ஒரு ஷேரை கொஞ்சமாக வாங்கி ஹோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னும் இறங்கினதுக்கப்புறம் அந்த ஷேர்ஸை வாங்குங்க. அப்படியே ஏறிச்சுன்னா நீங்கள் அந்த ஷேரை அப்படியே ஹோல்டு பண்ணி லாபம் சம்பாதிக்கலாம். இன்னும் இறங்குச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஷேரை வாங்குங்க. இன்னும் கொஞ்சம் இறங்குச்சுன்னா அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஷேர் வாங்க. அதே மாதிரி 3 டைம் வாங்குங்க. ஷேர் இது மாதிரி நீங்கள் டவுன் ஆகிட்டே இருக்கும்போது வாங்கினீங்கன்னா உங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கும். அந்த ஷேர் வந்து ஏறிச்சுன்னா உங்களுக்கு லாபமும் அதிகமாக கிடைக்கும். சில சமயம் இந்த ஷேர் வந்து ஏறாமல் கூட போகலாம். ஏறாமல் போச்சுன்னா உங்களுக்கு கம்மி அமௌண்ட்டு தான் லாஸ் ஆகும் நீங்கள் கம்மி ஷேர் வாங்கினதுனால. இது மாதிரி ஷேர்ஸ் வாங்குறது வந்து ரிஸ்க் அதிகம் தான். அடுத்து நம்ம பேசிவ் இன்வெஸ்டிங்கை பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்த இன்வெஸ்டிங் எல்லாமே நாட்டு பொருளாதாரம், அப்புறம் எல்லா கம்பெனி எப்படி செயல்படுது, எல்லாத்தோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சி வச்சுருப்பாங்க. ஆனால் பேசிவ் இன்வெஸ்டர் வந்து அப்படி இல்லை. உங்களுக்கு நாட்டு பொருளாதாரம் எல்லாமே அவ்வளோக்கா தெரியாது. அவங்க ஒரு ஷேரை வாங்கி லாங் டேர்மில் ஹோல்டு பண்ணால் நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. அவங்க நல்ல ஷேரை வாங்கி ஒரு லாங் டைமில் ஹோல்டு பண்ணால் அது நிச்சயமாக நடக்கும். நிறைய பேர் இது மாதிரி லாங் டைமில் ஹோல்டு பண்ணி நிறைய பேர் சம்பாதிச்சிருக்காங்க. ஒருவேளை அவங்க ஒரு நல்ல ஷேர் வாங்காமல் அவங்க வாங்கின ஷேர் வந்து டவுன் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து டோட்டலாக லாஸ் தான் ஆகும். வந்து பேசிவ் இன்வெஸ்டர்னால் அவங்க வந்து எதையுமே அவ்வளோக்கா தெரிஞ்சுக்க மாட்டாங்க. இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஷேரை வந்து லாங் டைமுக்கு ஹோல்டு பண்ணால் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க அவங்க. அதான் பேசிவ் இன்வெஸ்டர். உங்களுக்கு இதில் எது செட் ஆகும்னா, நீங்கள் மார்க்கெட் எப்போதும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, நீங்கள் ஃபுல் டைமாக மார்க்கெட்லேயே இருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மற்றதை நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இல்லை மார்க்கெட்டில் இருக்க மாட்டேன், நீங்கள் எப்போதும் மார்க்கெட்டை பார்க்க விரும்பலை, நீங்கள் மற்ற வேலையும் பார்க்கணுன்னா நீங்கள் பேசிவ் இன்வெஸ்டிங் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு ஷேரை வாங்கிட்டு நீங்கள் லாங் டைமாக ஹோல்டு பண்ணிக்கலாம். ஆனால் எந்த ஷேரை வாங்குறோம் நல்லா தெரிஞ்சு வாங்குங்க, நல்ல ஷேராக என்னன்னு. நீங்கள் பேசிவ் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டென்ஷனும் குறையும். நீங்கள் எப்போதும் மார்க்கெட் கிராஃபை பார்க்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டென்ஷன் குறையும். மார்க்கெட் இப்போ ஏறுது, இப்போ இறங்குது, இது இறங்குதே அப்படின்ட்டு ஒரு டென்ஷன் ஏறாது. அதனால் உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அதை பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சேனலோட நெக்ஸ்ட் அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் இருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.